எல்லாருக்கும் வணக்கம். இது ஒரு ரேரான டிசீஸ். HCM அப்படிங்கிறது ஒரு இருதயத்தில் வரக்கூடிய ஒரு பாதிப்பு. அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புங்கிறது உயிருக்கே ஆபத்தாக கூட முடியக்கூடிய ஒரு வியாதி. இந்த HCM பொறுத்த வரைக்கும் இது மோஸ்ட் ஆஃப் த இதில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது அன்டயக்னோஸ்ட், அதாவது சரியா அதை அறியப்படாத ஒரு வியாதியா இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பத்திரிகைகள் மூலமா தான் விழிப்புணர்வுகள் நிறைய இப்போ ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ இந்த விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லும்போது நிறைய டெய்லி நம்ம பேப்பர் பார்க்கும்போது பார்ப்போம், ஒருத்தர் பேட்மிண்டன் ஆடிட்டு இருப்பாரு, அப்படியே விழுந்து இறந்துருப்பாரு. அதே மாதிரி ஒருத்தர் ட்ரெட்மில்ல ரன் பண்ணும்போது இறந்துருப்பாரு. நம்ம எல்லாத்துக்கும் ஒரே ஒரு டயக்னோசிஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவோம். என்னன்னா, அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டுருச்சு, அதனால இறந்துட்டாரு அப்படின்னு. உண்மையிலேயே அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டுச்சா அப்படிங்கிறது தெரியாது. இதெல்லாம் ஒரே ஒரு காமன் டயக்னோசிஸ். ஸோ அது உண்மையிலேயே மாரடைப்பாகவும் இருக்கலாம். பட் மாரடைப்பை இல்லாமல் கூட இந்த சடன் கார்டியக் டெத் நடந்திருக்கலாம். இப்போ மாரடைப்பு ஏற்படாமல் இப்போ ஒரு யங்கர் ஏஜ், ஒரு 28-25 வயசுல ஒருத்தருக்கு மாரடைப்புங்கிறது ஒரு மிடில் ஏஜ்ல ஒரு காமனான ஒரு டிசீஸாக ரொம்ப மாறிடுச்சு. பட் யங்கர் ஏஜ்ல ஒருத்தருக்கு மாரடைப்பு வருமா அப்படின்னா வரலாம். ஆனால் அது உண்மையிலேயே மாரடைப்பாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அவர் இறந்து போயிருந்திருப்பாரு, நம்ம கன்க்ளூஷன் மாரடைப்புனால இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நிப்பாட்டிடுவோம். ஸோ அப்போ என்னதான் இந்த பிரச்சனைக்கு காரணம்? அப்போ மாரடைப்பை தாண்டி என்ன வியாதி இருக்கு, உயிரை போக்குற அளவுக்கு, உயிரை வாங்குற அளவுக்கு என்ன வியாதிகள் இருக்கு அப்படின்றது மாதிரி இது எல்லாமே முதல்ல ரேர் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது காமனான டிசீஸ் கிடையாது, ரேர் டிசீஸ். பட் வெளிநாடுகளில் இதில் ரொம்ப ரொம்ப கவனத்தை செலுத்தி இருக்காங்க. இப்போ இல்லை, ரொம்ப 30 வருஷத்துக்கு முன்னாடி அவங்கெல்லாம் HCM கிளினிக்ஸ், அதே மாதிரி அரித்மியா கிளினிக்ஸ், இதெல்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே அதை ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா வெளிநாடுகளை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி இதையும் நுணுக்கமா அப்பயே ஆராய்ச்சி ஆரம்பிச்சிருக்காங்க. பட் நம்ம இதுல அந்த விழிப்புணர்வுகள் இதெல்லாம் சமீபத்தில் வர ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் இப்போதான் அந்த மெடிக்கல் இதுல நம்ம புது யுக்திகளையும் அந்த இது டயக்னோஸ் பண்ணக்கூடிய கருவிகளும் இப்போ ரீசெண்டாக இருக்கிறதுனால we are forwarding and we are matching the international standards அப்படிங்கிறது தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் நினச்சிருப்பீங்க, ஒரு கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு இருதய சிகிச்சையில் வந்தாங்கன்னா ஒரு ECG எடுப்பாங்க, எக்கோ எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி, அது ஒரு தனி ஜென்ரல் கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்கும். அது ஸ்டென்ட் போடுறது, இதெல்லாம் பண்ணுறது. கார்டியோதொராசிக் சர்ஜரின்னு இருக்கும், அது ஆப்ரேஷன் பைபாஸ் பண்ணுற டிபார்ட்மெண்ட். எப்போது நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? ஸ்போர்ட்ஸ் கார்டியாலஜின்னு கேள்விப்பட்டிருக்கோமா? கிடையாது. பட் அது ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி. என்ன வெளிநாடுகளை பொறுத்த வரைக்கும் யூகேல போய் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கார்டியாலஜிலாம் நம்ம பயங்கர ஃபேமஸாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, அங்கே குழந்தைகள் ஒரு ஸ்போர்ட்ஸ், அது 8 வயசுல ஒரு குழந்தை தேர்ந்தெடுக்குது. ஒரு ஸ்போர்ட்ஸை நான் விளையாட போறேன் அப்படின்னு தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த குழந்தைய ஸ்கிரீன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வியாதிகள், ரேரான வியாதிகள் ஏதாவது இந்த குழந்தைக்கு இருக்கா, குழந்தைக்கு இருந்ததுன்னா அதுக்கு தகுந்தாப்புல அந்த குழந்தைய விளையாட விடாம தடுக்க மாட்டாங்க. அந்த வியாதிக்கு தகுந்த மாதிரி அந்த குழந்தையோட விளையாட்டை மாற்றுவாங்க. ஸோ இது ஸோ எப்படி உயிரும் முக்கியம் அங்கே. ஸோ அதே மாதிரி தான் நம்ம இதை ஒரு இதை எடுத்து பண்ணணும். இந்த இதில் நோ லைஃப் ஷுட் பி லாஸ்ட். எந்த குழந்தையுமே சரி, எந்த இளைஞரும் சரி, தன்னோட உயிரை தேவையில்லாமல் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளோட வருது. ஸோ ஒரு காணொலி நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஒரு ஆரோக்கியமான பர்சனாக தான் இருந்திருப்பார் கண்டிப்பாக. ஏன்னா இங்கே பாருங்க, ரக்பி அந்த இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பேஸ்பால் ஆடுறாரு, அங்கே போய் விழுந்துட்டாரு. ஸோ இங்கே ஃபுட்பால் விளையாண்டுட்டு அவரோட கண்டிஷனை பாருங்கள். அவர் எப்படி இறந்து இருக்கார். இவருக்கு ஒரு காமன் டயக்னோசிஸ் மாரடைப்புன்னு நம்ம நிப்பாட்ட முடியாது, இது கிடையாது. இவங்கெல்லாம் ஆக்டிவ் அத்லீட்ஸ், ரொம்ப ஆரோக்கியமான வாழ்வியல் இது பண்ணவங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டிஷனில் இருந்தால் ஒரு பொண்ணு வாலிபால் அடிக்கிறாங்க, அந்த பக்கம் கடைசியாக விழுந்துடுறாங்க. ஸோ இது எல்லாமே தான் இப்போ அங்கே தனித்தனியாக இதெல்லாம் ஏன் நடக்குது, இது ஏன் இந்த உயிர் பிரிஞ்சுது அப்படிங்கிறத அவங்க நிறைய ஆராய்ச்சிகளோ கண்டுபிடிப்புகள் மூலமாகவும் இந்த மாதிரி வகைப்படுத்தியிருக்காங்க ரேர் டிசீஸ். ஸோ இதெல்லாம் இதை நம்ம கண்ட்ரியில் நம்ம முன்னெடுத்து பண்ணணும். எந்த உயிரும் தேவையில்லாமல் இந்த மாதிரி ஆரோக்கியமான ஒருத்தர் உயிர் எழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மீட்டிங்கோட சாராம்சம். ஸோ இப்போ என்னன்னா, ஒரு ஷார்ட் வீடியோ அதே மாதிரி HCMனா என்ன, இப்போ
இது என்னது திடீர்னு ஒரு புதுசாக ஒரு வியாதியாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, ஹைப்பர்ட்ரோபிக் கார்டியோமயோபதி அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ இருதயத்தை பொறுத்த வரைக்கும் நம்மள்கிட்ட மொத்தம் 4 ரூம்ஸ் இருக்கும். இது வந்து வலது பக்கம் மேலே ஒரு ரூமு கீழே ஒரு ரூமு, இடது பக்கத்தில் மேலே ஒரு ரூம் கீழே ஒரு ரூம், ரெண்டையும் சரிசமமாக பிரிக்கிறது ஒரு இது. ஏன்னா வலது பக்கத்தில் இருக்கிறது கெட்ட ரத்தம், இடது பக்கத்தில் இருக்கிறது நல்ல ரத்தம்னு சொல்லுவோம். இதை ரெண்டையும் பிரிக்கிறது நடுவில் இருக்கக்கூடிய செப்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்த இதுதான் செப்டம்னு சொல்றோம். இது வந்து சுவர், இது வந்து சதையினால ஆகக்கூடிய ஒரு சுவர். ஸோ இது வந்து என்ன ஆகுது, இது வந்து நார்மலாக நடக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து அழகா ரத்தம் வந்து அது போயிடுது, கெட்ட ரத்தத்தையும் நல்ல ரத்தத்தையும் மிக்ஸ் பண்ண விடாம தடுத்துறது. ஸோ இப்போ வந்து இந்த ஹைப்பர்ட்ரோஃபியை பொறுத்த வரைக்கும் இந்த சதை வந்து பெருசாயிருக்கு, பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆயிடுது. ஸோ இவ்வளோ ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த கேவிட்டி லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்ங்கிற இருக்கக்கூடிய அந்த கேவிட்டி இருந்தால் தான் ரத்தத்தை உள்வாங்கி வெளியில விட முடியும். இந்த கேவிட்டி இப்போ ஆல்மோஸ்ட் சுருங்கி போச்சு. ஸோ ரத்தம் உள்ள வந்து வெளியில போக முடியல இப்போ. ஸோ இதுதான் வந்து இப்போ பிரச்சனை. இப்போ ரத்தம் உள்வாங்கி வெளியில போகாததுனால விளையாடும் பொழுது அதிகமாக ரத்தம் தேவைப்படும் பொழுது, எக்ஸர்ஷன் விளையாடும் போது அதிகமாக ரத்தம் தேவைப்படும் போது கிடைக்க மாட்டேங்குது. ஸோ ரத்தம் கிடைக்காம மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஸோ மயக்கம் போட்டு இந்த பாருங்க, இது இவ்வளோ பெரிய சதை வந்து இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் வந்து வீங்கிடுது. ஸோ இது வந்து ஒரு மரபணு ரீதியான ஒரு வியாதி. ஸோ அதை பற்றி அடுத்து வரக்கூடிய மாணவர் பேசுவார். ஸோ இது வந்து ஒரு மரபணு ரீதியான வியாதி. ஸோ இதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து ரத்தம் உள்ள வந்து வெளியில போக முடியாம அந்த கேவிட்டி சுருங்கி போயிடுச்சு. ஸோ அதனால ஏற்படக்கூடிய இப்போ பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டது. இது எவ்வளோ பெரிய கேவிட்டியா இருக்கு, அது எவ்வளோ சுருங்கி போயிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ரத்தம் நல்லா அந்த ரத்தம் பெருசாக உள்ள வெளியில போகுது, ஆனால் அங்கே ரத்தம் கொஞ்சமாக தான் வெளியில போகுது. ஸோ இதுதான் இந்த HCM வியாதியோட ஒரு பேசிக். ஸோ இந்த வியாதினால இதை வியாதியை கண்டுபிடிக்க பெரிய கம்பு சுத்துற வேலையெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு கிளினிக் இதை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும், ஒரு கார்டியாலஜிஸ்ட் இருக்கணும், ஒரு எக்கோ கார்டியோகிராம் போதும் இதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு. இதை ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் இது மரபணு ரீதியா இருக்கா அப்படிங்கிறதுக்கு ஒரு ஜெனட்டிக் டெஸ்ட், அது தன்னை சார்ந்த அடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த மரபணு போகுமா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு அந்த குழந்தைகள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளையும் ஸ்கிரீன் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோதான் இந்த டெஸ்ட். இது ஆரம்பத்திலேயே நம்ம கண்டுபிடிச்சோம்னா இந்த சடன் கார்டியக் டெத்தை கண்டிப்பாக ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ எவ்ரி லைஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுக்கான இந்த கான்செப்ட் தான் இந்த காவேரி ஹாஸ்பிட்டல் வடபழனி இதை முன்னெடுத்து போனது. இதுக்கான அடுத்த இது இந்த டிசீஸை பற்றி சொல்றதுக்கு அடுத்த பேச்சாளர்கள் வருவாங்க. தேங்க்யூ சார். அது ஒன்றும் பெரிய டிஃபிகல்ட் டு டயக்னோஸ் கண்டிஷன் கிடையாது. இது வந்து கிளினிக்கலாக ஜட்ஜ் பண்ணலாம். சில சமயம் ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு பார்க்கறதுக்கு கூட இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். சில பேருக்கு ஸ்டெத்தோஸ்கோப்பில் தெரியல, இசிஜியை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஒரு ஸ்டெப்பு மேலே போனால் சில பேருக்கு வந்து எக்கோ அந்த மாதிரி பண்ணலாம். பட் இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், வியாதி இருக்குன்னு தெரியுது, அடுத்து என்ன பண்ணணும். ஸோ அதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் மெடிசன்ஸ் இருக்காங்க, சில மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்குது, சில இன்டர்வென்ஷனல் ட்ரீட்மெண்ட் இருக்குது, சார் சொன்ன மாதிரி எலக்ட்ரோஃபிசியாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்குது. அந்த மாதிரி அதுவும் மீறி தேவைப்பட்டால் சர்ஜரி தேவைப்படலாம். இல்லை அதுவும் ஃபெயில் ஆயிடுச்சு, பேஷண்ட்ஸ்க்கு அதுக்கு மேலே ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நம்ம டிரான்ஸ்பிளான்ட் அளவுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படலாம். அப்படிங்கிறது தான் இந்த டீமோட மெயின் அப்ரோச். இந்த கிளினிக்கோட மெயின் ஃபோக்கஸே multidisciplinary approach and specialities come together, and that is the core strength of Kauvery Vadapalani, that we have experts for every aspect of treatment of hypertrophic cardiomyopathy. So sir சொன்ன மாதிரி எப்படி கண்டுபிடிப்பாங்க, பேஷண்ட்ஸ்க்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, சம்டைம்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், மயக்கம் வந்து அடிக்கடி மயக்கம் வர மாதிரி இருக்கலாம், கிடினஸ் இருக்கலாம், டிசினஸ் இருக்கலாம், செஸ்ட் பெயின் இருக்கலாம். அவர் சொன்ன மாதிரி நிறைய ஹார்ட் ப்ராப்ளம் இல்லை, மற்ற சிம்டம்ஸ் மாதிரியே இது இருக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் மீறி காமனாக பிக்கப் பண்ணுறது ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. நம்மளோட பேட்டர்னல் சைடோ மெட்டர்னல் சைடோ ஒருத்தங்க சடனாக இறந்துட்டாங்க, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் சடன் கார்டு, அதுதான் ப்ராபப்ளி த பிக்கஸ்ட் க்ளூ. அதை நம்ம பிக்கப் பண்ணோம்னா இதை ட்ரீட் பண்ணுறது பிக்கப் பண்ணுற சான்சஸ் ஆர் பெட்டர். ஸோ ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஏதாவது ஒரு கார்டியக் கண்டிஷனில் இம்பார்ட்டன்ட்னா இதுதான். நம்ம நினைக்கிறோம் அப்பா அப்பாவுக்கு இருக்கு பிள்ளைக்கு இருக்குமானா, இந்த கண்டிஷன்ல இட் இஸ் ஆட்டோசோமல் டாமினன்ட். தட் மீன்ஸ் வர சான்சஸ் ஒரு பேரண்ட் இருக்குன்னா
எல்லா குழந்தைங்களுக்கும் இருக்கிற ஒரு பேரண்ட்டுக்கு இருந்தாலே எல்லா குழந்தைங்களுக்கும் இருக்கிற வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ ஆட்டோசோமல் டாமினன்ட் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கிறதுனால ஃபேமிலி ஹிஸ்ட்ரி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூஸ்வலாக இது எல்லா ப்ராக்டிக்கலி சென்னையில் இருக்க எவ்ரி கார்டியக் செட்டப்பில் இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் டூல்ஸ் இருக்குது. MRI is something many centers may not offer, but we have Dr. Jabrat with us, who is probably the largest experience of MRI in patients with HCM. So MRI தான் இதுக்கு வந்து very very diagnostic tool are considered as a gold standard. So equal தெரியுது, மற்ற விஷயத்தில் தெரியுது, எல்லாத்துக்கும் மீறி 100% நல்லா நம்மளால் பிக்கப் பண்ண முடியும், டயக்னோஸ் பண்ண முடியும், ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ண முடியும். அதில் வந்து ரேட் கேடலினம் என்ஹான்ஸ்மெண்ட் இருக்குது, ஐசிடி போட்டால் பெட்டராக இருக்கும். அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன். ஒரு பேஷண்ட் HCMல இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பிளானை டிசைட் பண்ணுறதுல, ஈவன் சர்ஜரி பிளான் பண்ணுறோன்னா MRI is probably the best tool, and for that we have the best in the country with us. So that is a very big reason why diagnosing HCM in our setup is easy. இருக்கு, ஃபேமிலியில் இருக்குது, அப்போ அந்த பேஷண்ட்டுக்கு இருக்குது, அப்போ எந்த ஜீன் இருக்குன்னு டெஸ்டிங் பண்ண முடியும். அதுக்கு நம்மக்கிட்ட ஃபெசிலிட்டி இருக்குது. ஃபேமிலியில் இருக்காங்க, ஒரு ஃபாதருக்கு இருக்குது, சில்ட்ரனுக்கு இருக்கான்னு செக் பண்ணணும்னா அது நம்மளால் முடியும். இன்ஃபேக்ட் இந்தியாவில் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஃபேமிலி கேரளாவில் வந்து அவங்க ஃபேமிலியில் 11 பேருக்கு இருந்திருக்கு, and 11 of them have died suddenly. So this person doesn't want his children to inherit. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவருக்கு இந்த டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களும் அவங்க ஒய்ஃபும் வந்து இனிஷியலி தேவர் பிளானிங் ஃபார் அடாப்ஷன், பட் ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணி IVF ட்ரீட்மெண்ட் பண்ணி 11 எம்ப்ரியோஸ் ரெடி பண்ணி, அந்த 11 எம்ப்ரியோவில் எந்த எம்ப்ரியோவில் இந்த ஜீன் இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சி 11ல் 2 எம்ப்ரியோவில் தான் இந்த ஜீன் இல்லாமல் இருந்தது. அதை இம்ப்ளான்ட் பண்ணி his wife has given birth to twins. Both of them don't have this gene. So அந்த அளவுக்கு இப்போ வந்து நம்ம கிட்ட ஜெனட்டிக் டெஸ்டிங் அட்வான்ஸ்டாக இருக்கு. தட் இஸ் வாட் வி கால் அஸ் ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டெஸ்டிங். ஸோ அந்த அளவுக்கு வந்து we can prevent disease in the next generation. அதே சமயத்தில் இருக்கா இல்லையா, வருமா, என்ன லாங் டேர்ம் ப்ரோக்னோசிஸ், இதெல்லாம் நம்மளால இன்னைக்கு இந்த செட்டப்பில் பண்ண முடியும். ஸோ in our team this level of advanced treatment for genetic testing of HCM can be done. லெசர் டிகிரியா இருக்கலாம், சிவியர் டிகிரியா இருக்கலாம், 500 பேத்துல ஒருத்தருக்கு. இட் இஸ் நாட் வெரி அன்காமன், ரொம்ப 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 ரேரான டிசீஸ் கிடையாது. 500 பேத்துல ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு வேரியன்ட் ஆஃப் டிசீஸ் இருக்கலாம்னா இது வந்து இட்ஸ் நாட் அ வெரி ரேர் டிசீஸ். நம்பர் 1. நம்பர் 2 இஸ் ஸ்போர்ட்ஸ் பண்றவங்களுக்கு, எக்ஸர்ட் பண்ணி ஓடுறவங்க, ஃபுட்பால் விளையாடுறவங்க, பேஸ்கெட் பால் விளையாடுறவங்க, இல்லை ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்றவங்க தான் இந்த கண்டிஷன் இருக்கவங்க சடன் கார்டியக் டெத் வரணும் அவசியம் இல்லை. ஏசிம்டமேட்டிக்கா எந்த விதமான சிம்டம் இல்லாத ஒரு பர்சன் கூட HCM இருந்தால் சடன் கார்டியக் டெத் வரலாம். அதுக்கு ஒரு டிபிக்கல் எக்ஸாம்பிள், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு கோவிட் ஃபர்ஸ்ட் வேவ் வந்தப்ப இன்ஃபேக்ட் டாக்டர்ஸே பேனிக் ஆகிட்டு இருந்தோம். எந்த ஒரு ஃபேஸ்க்குள்ள எந்த மாதிரி டிசீஸ் ஃபேஸ் பண்ண போறோம்னு தெரியாம பேனிக் பண்ணிட்டு அந்த டிசீஸ் நம்ம கோவிடை ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கும் போது கீழ்பாக் மெடிக்கல் ஒரு யங் டாக்டர் ஒரு கோவிட் டியூட்டி அப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பேஷண்ட்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. இனிஷியல் ஃபியூ டெத்ஸ் நடந்துட்டு இருக்கு. 1 or 2 டாக்டர்ஸ் அப்பதான் வந்து கோவிட்காக அவங்களோட கிவன் அப் தேர் லைஃப் ஃபார் கோவிட். சடனாக அவங்க நைட் கோவிட் டியூட்டி முடிச்சுட்டு வந்து நைட் தூங்குறாங்க. 11 மணிக்கு அவங்களோட ஃப்ரெண்ட் ரூமை திறக்கிறாங்க. ஷி வாஸ் நோ மோர். ஸோ எவ்ரிபடி எல்லா டாக்டர்ஸ் எல்லாம் பேனிக். கேம்ஸில் எல்லா டாக்டர்ஸும் பேனிக். ஒரு கோவிட்னால ஒரு நம்ம we lost a young doctor. Luckily the government went ahead and did the autopsy. ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுல என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்க இறந்தது கோவிட்னால இல்ல, இந்த ஹைப்பர்ட்ரோபிக் அப்ஸ்ட்ரக்டிவ் கார்டியோமயோபதினால. ஸோ ஸ்போர்ட்ஸ் மட்டும்தான் ஒரு HCM இருக்க பேஷண்ட் ஒரு எக்ஸர்ட் பண்ணும்போது, ஸ்போர்ட்ஸ்ல இன்வால்வ் ஆகும்போது, இல்லை ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் இந்த சடன் கார்டியக் டெத் வரணும் அவசியம் இல்லை. எந்த விதமான சிம்டம் இல்லாத ஒரு HCM இருக்க பேஷண்ட் கூட சடன் கார்டியக் டெத் வரலாம். நார்மலா நம்ம லெஃப்ட் வென்ட்ரிக்கிள், அது இடது வென்ட்ரிக்கிள் பார்த்தீங்கன்னா திக்னஸ் வந்து 8 to 12 மில்லிமீட்டர் இருக்கும். சில சமயம் அது அதிகமாகலாம். ஒரு நமக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாகும் போதோ இல்லை வேல்வ்ல தொந்தரவு வரும்போது அது கொஞ்சம் அந்த 12 மில்லிமீட்டர்ஸ் வந்து தசை வந்து இன்னும் அதிகமாக திக்காகலாம். பட் மேக்ஸிமம் 18 மில்லிமீட்டர். 18 மில்லிமீட்டருக்கு மேலே யாருக்கும் திக்காகாது. ஸோ ஒரு எக்கோல வந்து
ஒரு பிரச்சனை இருக்க பேஷண்ட்டுக்கு எக்கோல அவங்க வந்து பார்க்கும்போது 18 மில்லிமீட்டருக்கு மேல லெஃப்ட் வென்ட்ரிகுலர் இடது வென்ட்ரிகுலரோட திக்னஸ் அதிகமா இருந்துச்சுன்னா மோஸ்ட் ப்ராப்ளி அந்த டயக்னோசிஸ் வந்து இந்த HCM இருக்கலாம். ஸோ நிறைய இடங்கள்ல இந்த டயக்னோஸ் மிஸ் பண்ணியிருக்காங்க. சில பேஷண்ட்ஸ் என்கிட்ட ரெஃபர் பண்ணியிருக்காங்க, இவங்க 2 வேல் லீக் ஆகுது, இது மாற்றணும்னு. நம்ம அது கேர்ஃபுல்லாக எவாலுவேட் எக்கோ பண்ணி பார்த்தோம்னா அந்த 2 வேலுமே லீக் இருக்காது. அது ஹைப்பர்ட்ரோஃபிக் அப்ஸ்ட்ரக்டிவ் கார்டியோமயோபதி இருக்கும். அந்த பேஷண்ட்ஸ்க்கு 2 வேல் மாத்துங்கன்னு சொல்லி அனுப்பின ரெஃபர் பண்ண பேஷண்ட்டுக்கு எந்த வேல் 2 வேலுமே மாத்தாம நம்ம அந்த சர்ஜரி அந்த வீங்கின அந்த தசை மசில் மட்டும் ரிசெக்ட் பண்ணி அதை கம்ப்ளீட்டா கியூர் பண்ணியிருக்கோம். எதுக்காக இந்த கிளினிக் சொல்றேன், இந்த 3 aims. The mission of this clinic is 3. Number 1 is early diagnosis. Number 2 is individualistic treatment. Number 3 is holistic treatment. அது விதவிதமா எல்லா டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வியாதி வர்றதை எவ்வளோ சீக்கிரமா டயக்னோஸ் பண்றோமோ HCM வர்றது நல்லது. ஏன்னா லாங் டேர்ம் அவங்களோட ரிசல்ட் சர்வைவல் எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணலாம். நம்பர் 2 இஸ் இண்டிவிஜுவலிஸ்டிக் ட்ரீட்மெண்ட். இட் இஸ் நாட் லைக் இந்த HCM இருக்க பேஷண்ட்டுக்கு இதுதான் ஒரு ட்ரீட்மெண்ட் கிடையாது. வேறு வகையான ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஒருத்தருக்கு பேஸ் மேக்கர் தேவை இருக்கலாம், அந்த ஃபெசிலிட்டி நம்ம யூனிட்ல இருக்கு. ஒருத்தருக்கு ஆப்ரேஷன் தேவை இருக்கலாம், அந்த ஃபெசிலிட்டி நம்ம யூனிட்ல இருக்கு. சில பேருக்கு வந்து மெடிசின்ஸ் மட்டும் கொடுக்க வேண்டியிருக்கும், அதுவும் இந்த இது இருக்கு. ஸோ இட்ஸ் அ இண்டிவிஜுவலைஸ் ட்ரீட்மெண்ட். நம்பர் 3 இஸ் த ஹோலிஸ்டிக் ட்ரீட்மெண்ட். ஆல் தீஸ் ட்ரீட்மெண்ட்ஸ், ஒரு MRI தேவையா, ஒரு எக்ஸ்பர்ட் எக்கோ தேவையா, ஒரு நல்ல சர்ஜரி தேவையா, ஒரு ICD தேவையா, ஒரு பேஸ் மேக்கர் தேவையா, ஒரு எக்ஸ்பர்ட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தேவையா, எவ்ரிதிங் இஸ் அவைலபிள் அண்டர் ஒன் ரூஃப். ஸோ இட்ஸ் ஏர்லி டயக்னோசிஸ், இண்டிவிஜுவலைஸ் ட்ரீட்மெண்ட் அண்ட் ஹோலிஸ்டிக் ட்ரீட்மெண்ட். இந்த சர்ஜரி ஏன் வந்து நிறைய இடத்துல பண்ண மாட்டேங்காங்க? இட்ஸ் நாட் அ சர்ஜரி which is commonly done performed everywhere, and very few centers do this surgery because the learning curve of this surgery is very difficult. ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணும். எப்படின்னா அந்த திக்கெண்டா இருக்க மசில், வீங்கி இருக்க மசில் பக்கத்துல 2 வேல் இருக்கும். ஜஸ்ட் மேல பாத்தீங்கன்னா அயோட்டிக் வேல்னு இருக்கிறதுலே முக்கியமான வேல் இருக்கும். அதுக்கு ஜஸ்ட் கீழே இடது வென்ட்ரிக்கிள் கீழே அந்த மசில் திக்னஸ் கீழே வந்து மைட்ரல் வேல் இருக்கும். ஸோ இது பண்ணும்போது இது 2 டேமேஜ் ஆகாம பார்த்துக்கணும். இது 2 வேல் ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா அந்த வேல் மாற்ற வேண்டிக்கலாம். நம்பர் 1. நம்பர் 2, adequate amount of reduction பண்ணும். மசில் கம்மியா எடுத்தோம்னா பேஷண்ட் சிம்டம்ஸ் எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. தே ஸ்டில் அட் த ரிஸ்க் ஆஃப் சடன் கார்டியாக் டெத். நம்பர் 2, அதிகமான மசில்ஸ் எடுத்துட்டோம்னா ஹார்ட்ல ஓட்டையை விடலாம், வென்ட்ரிகுலர் செப்டல் ரப்சர் கூட ஆகும். ஸோ த அமௌண்ட் ஆஃப் மசில் அதை ரிசெக்ட் பண்றது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். 3வது விஷயம் வந்து அந்த நம்ம ரிசெக்ட் பண்ணி எடுக்கிற மசில் பக்கத்துல ஹார்ட்டோட நர்வ்ஸ் இருக்கு. ஸோ அது டேமேஜ் ஆச்சுன்னா பேஸ் மேக்கர் கூட தேவை இருக்கு. அந்த பேஷண்ட் லைஃப் லாங் பேஸ் மேக்கர். ஸோ நிறைய இடங்கள் இந்த ஆப்ரேஷன் பண்றது இல்லை. இன்ஃபேக்ட் தமிழ்நாடுல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சர்ஜரிஸ் நம்ம யூனிட் தான் பண்ணியிருக்கோம்.